குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்டு. இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு 2 பேர் இருக்குது. அதுதான் என்னது அப்படின்னா ஸ்டீம் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீம் பவர் பிளான்ட்னு சொல்லலாம். இன்னொன்று ஹாட் பவர் பிளான்ட், ஹீட் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழில் வந்து என்ன சொல்லலாம், தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னது, அனல் மின் நிலையம். இப்போ இந்த அனல் மின் நிலையத்திலிருந்து நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த டயக்ராம் மூலியமாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இதுலேயே மோஸ்ட்லி இந்த பவர் பிளான்ட்டில் என்ன முக்கியமான பார்ட் அப்படின்னா இந்த பாய்லர். இந்த பாய்லரை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பவர் பிளான்ட்டில் ஒரு முக்கியமான பார்ட், அதாவது இதுதான் ஹார்ட் ஆஃப் த பவர் பிளான்ட். இப்போ நம்ம உடம்புல வந்து செயல்படுறதுலே முக்கியமான உறுப்பு என்னது அப்படின்னா இதயம். அதே மாதிரி இந்த பவர் பிளான்ட்டுக்கு முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர் தான். இந்த பாய்லர்லேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டீம் கிடைக்கும். இந்த ஸ்டீமை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற போகிறோம். இப்போ இதில் முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் முக்கியமான பார்ட்ஸ்லாம் என்னது, கோல்ட் ஸ்டோரேஜ், கோல்ட் ஹேண்ட்லிங் பிளான்ட்டு, ஆஷ் ஸ்டோரேஜ், ஆஷ் ஹேண்ட்லிங் பிளான்ட் அப்படிங்கிறது முக்கியமான பார்ட். இதெல்லாம் என்னது அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், கோல்னா என்னது தமிழில் நிலக்கரி. ஓகேவா? இப்போ நிலக்கரியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, கோல்ட் ஸ்டோரேஜ், கீழே கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலக்கரியை சேமித்து வைக்கிற இடத்துக்கு பேர் தான் கோல்ட் ஸ்டோரேஜ். நிலக்கரியை ஏன் சேமித்து வைக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான இல்லை ஒரு வருஷத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு நிலக்கரி அதிகமான அளவில் தேவைப்படுது. அது தேவைப்படுறத நம்ம ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேர்த்து வைப்போம், மலை மாதிரி. இப்போ வந்து கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட் நெக்ஸ்ட்டு. இந்த கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்டில் என்னது அப்படின்னா இப்போ நம்ம நிலக்கரியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நிலக்கரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கல் மாதிரி பெரிய பெரிய பீஸாக, சின்ன சின்ன பீஸாக, இப்படி வந்து பீஸ் வந்து வேரியபிள் சைஸில் நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இருக்கும். அப்போ இந்த ஷேப்லெஸ் நிலக்கரியை வந்து நம்ம வந்து பாய்லருக்கு கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலக்கரியை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒழுங்கான ஷேப்க்கு, இப்போ நம்ம ஒரே ஷேப்க்கு மாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலக்கரியை எல்லாத்தையும் பவுடராக ஆக்கிடலாம். அது வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்டில் நடக்கும். இப்போ நமக்கு தேவையான நிலக்கரி இங்கே கிடைச்சாச்சு. அதுக்கடுத்து இது என்ன பார்ட் மேம் அப்படின்னா ஆஷ் ஸ்டோரேஜ், ஆஷ் ஹேண்ட்லிங். ஆஷ்ங்கிறது என்னது, சாம்பல். இப்போ இந்த சாம்பலை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நிலக்கரி எரியுது, நிலக்கரி எரியுமா, அப்படி எரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும், சாம்பல். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அடுப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம், விறகடுப்பு. அந்த விறகடுப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சுடு தண்ணி போடுறோம்னு வச்சுங்களேன். அப்போ அந்த விறகு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னவா நமக்கு மாறும், சாம்பலாக மாறுமா, அதே தான். அப்போ நிலக்கரி நமக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே சாம்பலாக மாறுது. அந்த சாம்பலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த சாம்பலை வந்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா ஒரு இடத்துல சேமித்து வைப்போம், ஆஷ் ஹேண்ட்லிங் பிளான்ட்டு. அடுத்து இப்போ எதுக்கு மேம், இப்போ பாய்லர் இங்கே இருக்குது, இங்கே நிலக்கரி இருக்குது, இங்கே சாம்பல். இதில் என்ன நமக்கு எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் குக்கர் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம குக்கரில் ரைஸ் வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், குக்கரில் ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், ஒரு குக்கர் எடுப்போம், வாட்டர் எடுப்போம், ரைஸ் வைப்போம். அது மட்டும் தானா, அதுக்கு ஃபியூயல் தேவை, அப்படி தானே. ஃபியூயலுங்கிறது என்னது, எரிபொருள், அதாவது நம்ம எல்பிஜி ஸ்டவ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டவ்வுங்கிறது தான் நமக்கு எல்பிஜி கேஸ் வருது இல்லை, அதுதான் நமக்கு வந்து ஃபியூயல், அதுதான் நமக்கு எரிபொருள். அப்போ நம்ம பாய்லரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிட்டோம், வாட்டரை ஃபில் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம குக்கர் சொன்னோன்னா குக்கரில் வந்து நம்ம சொன்னோம் இப்போ எல்பிஜி ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோன்னே. இப்போ ஆன் பண்ணோன்னே நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும், விசில் வருமா. அந்த விசில் மூலியமாக நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுது, ஸ்டீம் ஆனது ரிலீஸ் ஆகுது. இப்போ என்னது, குக்கர்லேருந்து ஸ்டீம் வந்து உருவாகுதா, அதே மாதிரி இந்த பாய்லர்லேருந்து நமக்கு ஸ்டீம் உருவாகும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்த கோலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்லேருந்து அந்த கோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுப்போம் அப்படின்னா பாய்லருக்கு கொடுப்போம். இப்போ வந்து நிலக்கரியை கொடுத்தாச்சு. இங்கே பாய்லரில் நம்ம என்ன ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நிலக்கரி இருக்குது, பாய்லரில் தண்ணி இருக்குது.
அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீம் ஆனது கிரியேட் ஆகுமா? இல்ல. அப்ப இந்த கொடுக்க வேண்டிய இங்க வாட்டர் இருக்கு, நிலக்கரியை கொடுத்துட்டோம். அப்ப இந்த நிலக்கரி என்ன ஆகணும்? நமக்கு எரியணும். எரிஞ்சாதான் நமக்கு என்ன ஆகும்? வாட்டர் வந்து கொதிஞ்சு அது வந்து என்ன ஆகும்? நீராவி கிடைக்கும். அப்ப இந்த நிலக்கரியை எரிக்கிறதுக்கு நம்ம என்னத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னா ஏரை பயன்படுத்துவோம். அட்மாஸ்பியரிக்ல இருக்க ஏரை பயன்படுத்துறோம். அதாவது நம்ம சுற்றுப்புறத்துல இருக்க ஏரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா நிலக்கரியை வந்து எரிக்கிறோம். அப்படி எரிச்சாச்சு. அப்படி வந்து எரிக்கும் போது நமக்கு ஃபயர் ஆனது கிடைக்குது. இப்ப தண்ணியானது என்ன ஆகுது? பாய்லர்ல இருக்குது. வாட்டர் எல்லாமே ஹீட் ஆகி ஹீட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்டீம் ஆனது கிடைக்குது. ஸ்டீம்ங்கிறது நீராவி. திரும்பவும் சொல்றேன், அந்த நீராவியை நம்ம என்ன பண்ணோம்? அடுத்து வந்து இங்க சூப்பர் ஹீட்டருக்கு போகும். இப்ப பாய்லர்ல இருக்க ஹீட் ஆனது ஸ்டீம் ஆனது எங்க போகுது? சூப்பர் ஹீட்டருக்கு போகுது. சூப்பர் ஹீட்டர்னா என்னது மேம் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டீம் கிடைச்சிருச்சு. அந்த நீராவி வந்து அதிகமான அளவுல இன்னும் வந்து அந்த நீராவியை ஹீட் பண்ணணும். அதுக்காக இந்த சூப்பர் ஹீட்டர் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். அப்ப இந்த சூப்பர் ஹீட்டர் வந்து நீராவியை அதிகமான அளவுல என்ன பண்ணி கொடுக்குது? ஹீட் பண்ணி கொடுக்குது. அப்படி கிடைக்கிற ஸ்டீம் ஆனது எங்க போகுது அப்படின்னா மெயின் வால்வுக்கு போகுது. வால்வுல இருந்து அடுத்து எங்க போகுது அப்படின்னா டர்பைனுக்கு போகுது. இப்ப இந்த டர்பைன் அப்படிங்கிறது என்னது? இந்த டர்பைன்ங்கிறது ரொம்ப முக்கியமான பாட்டு. அப்படின்னா என்னது? இப்ப இந்த டர்பைன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நீங்க வந்து ஃபேன், நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொன்னா ஃபேன். இப்போ ஃபேன் வந்து பார்த்துருக்கீங்கன்னா ரெக்கை வந்து 3 ரெக்கை 2 அது மாதிரிலாம் நிறைய இருக்கும் பிளேடு. அதே மாதிரி டர்பைன் அப்படிங்கிறது பெரிய சைஸாலான பிளேடு மாதிரி இருக்கும். ஃபேன் மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து டர்பைன். இப்ப நமக்கு பாய்லர்ல இருந்து கிடைக்கிற நீராவியானது ஃபோர்ஸா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டர்பைன் மேல நமக்கு படும். இப்ப பாய்லர்ல இருந்து கிடைக்கும் போது நமக்கு என்ன எனர்ஜியா இருக்கும்? இது வரைக்கும் என்ன எனர்ஜியா இருக்கும்? நமக்கு ஹீட் எனர்ஜியா இருக்கும். ஓகேவா? அப்படி இந்த ஹீட் எனர்ஜி ஆனது இந்த டர்பைன்ல படும் பொழுது நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா, என்ன எனர்ஜியா மாறும்? டர்பைன் மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறும். அப்படி மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறியாச்சு. அப்ப இந்த டர்பைனோட நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜெனரேட்டர். ஜெனரேட்டருக்கு இன்னொரு பேர் என்னது? ஆல்டர்னேட்டர். அப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி ஆனது இப்ப ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணும்போது என்னவா ஆகும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோலை எடுத்துட்டு வரோம். கோலை எடுத்துட்டு வந்து எங்க பண்றோம்? பாய்லருக்கு கொடுக்குறோம். பாய்லர்ல வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது? அதுல இருந்து நமக்கு ஸ்டீம் கிடைக்குது. கிடைச்ச ஸ்டீமை டர்பைன் கணக்குறோம். அப்ப ஸ்டீம்ல இருந்து ஹீட் பவர் வந்து டர்பைன் போனோடனே மெக்கானிக்கல் பவரா மாறுது. அப்ப அந்த டர்பைனோட இன்னும் என்ன கனெக்ட் பண்றோம்? ஆல்டர்னேட்டரை கனெக்ட் பண்றோம். அப்படி ஆல்டர்னேட்டரை கனெக்ட் பண்ணும்போது மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவரா மாறுது. இவ்வளவுதான் இதோட ஆப்ரேஷன். சிம்பிள். இப்போ ஒரு பவர் பிளான்ட், இந்த பவர் பிளான்ட்டா இருக்கட்டும், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா இருக்கட்டும், இப்ப இந்த 2 பவர் பிளான்ட்டுக்குமே என்ன அப்படின்னா ஒரே ஆப்ரேஷன் தான். யூஸ் பண்ற சோர்ஸ் தான் வந்து என்னது? வேற வேற. இங்க நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதுனால நம்ம நிலக்கரி யூஸ் பண்றோம். அதுவே நியூக்ளியர் பவர் பிளான்ட்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? யுரேனியம், தோரியம் அப்படிங்கிற அணுக்கற்களை யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப ரிமைனிங் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்ப இந்த சூப்பர் ஹீட்டர் நான் எதுக்கு சொன்னேன்? இங்க பாய்லர்ல இருந்து நமக்கு என்ன ஆகும்? ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீமை அதிகப்படியான அளவுக்கு ஹீட் பண்ணி கொடுக்கறதா இந்த சூப்பர் ஹீட்டரோட ஒர்க்கு. அடுத்து இங்க பாய்லர்ல இருந்து இப்படி வரும்போது இங்க ஃப்ளூ கேசஸ் ஆனது உருவாகும். இப்ப ஃப்ளூ கேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணுமா, ஒரு ஃபேக்டரி அந்த இண்டஸ்ட்ரியல் அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து புகை வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படின்னு இருக்கும். அந்த புகை எல்லாத்தையும் வெளில அனுப்புற மாதிரி ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் வழியா சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த புகை எல்லாம் என்ன பண்ணும்? வெளியில போகும். அது மாதிரிதான் இந்த பாய்லர்ல நிலக்கரி எரிஞ்சு அப்படி புகை வர்றதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளூ கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூ கேசஸை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ளூ கேசஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 பார்ட்ஸ்க்கு வந்து கொடுப்போம். அதாவது ஃப்ளூ கேசஸ் எங்க கொடுப்போம் அப்படின்னா சூப்பர் ஹீட்டருக்கு கொடுப்போம், எக்கனாமைசருக்கு கொடுப்போம், ஏர் ப்ரீ ஹீட்டருக்கு கொடுப்போம். இப்படி கொடுக்கும்போது அந்த கடைசியா ஃப்ளூ கேசஸ் ஆனது எங்க வெளியில போகும்னா சிம்னி. சிம்னிங்கிறது என்னது அப்படின்னா ஃபேக்டரியில பார்த்துருப்பீங்க, இந்த புகை விடுறதுக்கு வச்சிருப்பாங்க. அந்த அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சிம்னி. இப்போ வந்து இந்த ஃப்ளூ கேசஸை எதுக்கு மாதிரி நம்ம இங்க கொடுக்குறோம்? இப்போ இங்க வேஸ்டா போகுது இந்த ஹீட். இந்த ஹீட்டை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணலாம், ஏர் வந்து நல்லா ஹீட் பண்ணலாம். இப்போ ஏர் ப்ரீ ஹீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏர் வந்து அட்மாஸ்பியரிக் ஏரை யூஸ் பண்றோம். அப்படி அட்மாஸ்பியரிக் ஏரை யூஸ் பண்ணும்போது அதனால மட்டும் இந்த நிலக்கரியானது எரியுமா?
கிடையாது. இப்போ வெறும் ஏரை யூஸ் பண்ணால் எரியாது. அதுக்காக கிடைக்கிற ஏரை நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா ப்ரீ ஹீட் பண்ணுவோம். அதிகப்படியான டெம்பரேச்சருக்கு ப்ரீ ஹீட் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் அந்த நிலக்கரி எரிஞ்சு நமக்கும் அதிக எஃபிஷியன்சி கிடைக்கும். அடுத்து வந்து இப்போ இந்த எக்கனாமைசர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ கிடைக்கிற அந்த ஃப்ளூ கேஸஸோட ஹீட்டை வந்து என்ன பண்ணும், இந்த எக்கனாமைசர் பாய்லருக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது பாய்லர்ல இருக்க வாட்டர் வந்து இன்னும் அதிகப்படியான அளவுக்கு ஹீட் ஆகும். அதுக்காக தான் இந்த எக்கனாமைசர் ஆனது பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்தீங்க அப்படின்னா கண்டென்சர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கண்டென்சர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, கிடைக்கிற ஸ்டீமை நீரா மாத்தி கொடுக்கும். இப்ப நமக்கு நீராவி வந்து கிடைக்குது. அந்த நீராவியை இந்த கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா நீரா மாத்தும், வாட்டர் கண்டென்ட்டா மாத்தும். அதுதான் அதோட ஒர்க்கு. இப்படி வந்து நமக்கு இதுக்கு தேவையான வாட்டர்ல எங்க இருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ரிவர்ல இருந்து இந்த வாட்டர் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான வாட்டரை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இப்ப கண்டென்சர்ல நமக்கு என்னவா கிடைக்கும், ஸ்டீம் ஆனது நீரா கிடைக்குது. இந்த இதை நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னா லோ ப்ரெஷர் பம்புக்கு அனுப்புறோம். இந்த லோ ப்ரெஷர் பம்ப்ல இருந்து திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா பாய்லர் பம்புக்கு அனுப்புறோம். அப்படி அனுப்பும் போது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெறும் லோ ப்ரெஷரை வந்து பம்ப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பாய்லருக்கு வாட்டர் வந்து போகாது. அதனால திரும்ப வந்து நம்ம எங்க அனுப்புறோம் அப்படின்னா ஹை ப்ரெஷர் பம்புக்கு வந்து அனுப்புறோம். அனுப்பி திரும்ப இந்த ப்ராசஸ் ஆனது எங்க ஆகும் அப்படின்னா பாய்லருக்கு கொடுக்குறோம். இது வந்து கண்டினியூவா ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்படி பவரானது நம்ம இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேஷன் தான் சொல்ற மாதிரி. பாய்லர்லேருந்தே நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டீம் கிடைக்கும். ஸ்டீமை வந்து திரும்ப எங்கே அனுப்புவோம், டர்பைனுக்கு அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது என்ன பவர் கிடைக்கும், மெக்கானிக்கல்லேருந்து ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணால் எலக்ட்ரிக்கல். அப்போ இந்த ஸ்டீமை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் திரும்ப கண்டென்சருக்கு கொடுப்போம். கண்டென்சரோட ஒர்க்கு ஸ்டீமை நீராக மாற்றும். அந்த நீரை தூக்கி திரும்ப எங்கே கொடுக்குறோம், பாய்லர் கொடுக்குறோம். பாய்லர் என்ன பண்ணும், திரும்ப வந்து ஸ்டீமாக மாற்றும். இது வந்து ஒரு கண்டினியூவாக சுழற்சி முறையில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பவர் பிளான்ட்லேயே நமக்கு வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சூப்பர் ஹீட்டர் ஒன்று. இந்த சூப்பர் ஹீட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ பாய்லர்லேருந்து நமக்கு ஸ்டீம் கிடைக்கும்னு சொன்னோன்னா, அந்த ஸ்டீம் ஆனது எப்படி கிடைக்கும் அப்படின்னா வெட் ஸ்டீம். வெட் ஸ்டீம்னா என்னது, ஈரப்பதத்துக்குரிய நீராவி அப்படின்னு சொல்லலாம். அந்த வெட் ஸ்டீமை போய் நம்ம இப்போ வந்து டர்பைனுக்கு கொடுக்குறோம். அப்போ வந்து டர்பைன்ங்கிறது பிளேடா அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டர்பைனில் வந்து அந்த பிளேடை வந்து என்ன ஆகும், துருப்பிடிச்சிரும். அதானே. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், அதில் நீங்கள் வாட்டர் போய் இது பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னாகும், அந்த இரும்பில் வந்து என்னாகும், துருப்பிடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சூப்பர் ஹீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாய்லர்லேருந்து கிடைக்கிற ஸ்டீமை வெட் ஸ்டீமை நமக்கு ட்ரை ஸ்டீமாக மாற்றி டர்பைனுக்கு கொடுக்கும். அதுதான் இதோட முக்கியமான வேலை. ட்ரை ஸ்டீமாக ஒன்று மாற்றுது, இன்னொன்று என்னது, கிடைக்கக்கூடிய ஸ்டீமை அதிகப்படியான அளவுக்கு ஹீட் பண்ணுது. அதே மாதிரி எக்கனாமைசர் சொல்லிட்டேன். ஃப்ளூ கேஸஸ், அந்த வேஸ்டான ஃப்ளூ கேஸஸோட ஹீட்டை எடுத்துகிட்டு போய் இந்த எக்கனாமைசர் என்ன பண்ணுது, பாய்லருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. இவ்வளோத்துலேயும் இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல போனால் சிம்பிளாக 4 ஸ்டெப்பு தான். என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாய்லர்லேருந்து என்ன கிடைக்கும், ஸ்டீம் கிடைக்கும். ஸ்டீமை போய் எங்கே அனுப்புகிறோம், டர்பைனுக்கு அனுப்புகிறோம். இப்போ ஸ்டீமானது நீராவிங்கிறது என்ன பவர், என்ன எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜி டர்பைனுக்கு அனுப்பினோடனே என்ன எனர்ஜியாக மாறும், மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்போ இந்த டர்பைனோட நம்ம என்ன ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஜென்ரேட்டர். அப்படி ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி ஆனது என்ன மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும். நீராவி டர்பைனை சுற்றுது, நீராவியானது ஹீட் எனர்ஜி, டர்பைனை சுற்றினோடனே மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. டர்பைன் கூட நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கிடைக்குது. இப்போ இருக்கிறதுலே இம்பார்ட்டண்டான ஒரு பவர் பிளான்ட் என்னது அப்படின்னா இந்த அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் பிளான்ட்டு தான். நமக்கு நிறைய பவர் பிளான்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம், நியூக்ளியர் சொல்லலாம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் சொல்லலாம், கேஸ் பவர் பிளான்ட்டு, டீசல் பவர் பிளான்ட்டு அப்படின்னு நிறைய பவர் பிளான்ட்டு, விண்டு, சோலாரு, இப்படி நிறைய பவர் பிளான்ட் இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி, அதை பின்னாடி டாபிக் பார்க்கலாம். இப்போ அந்த பவர் பிளான்ட்லேயே முக்கியமானது இந்த தெர்மல் தான். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் பவர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்ம தெரிஞ்சது பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே தெர்மல் பவர் பிளான்ட்டு.
இப்போ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் நிறைய பிளேஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன சொல்லலாம். தெர்மல் பவர் பிளான்ட்டு தமிழ்நாட்டில் எண்ணூர், மேட்டூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது.